எலக்ட்ரால 5 ஸ்பீடு வண்டி இது 2008 மாடல் இந்த வண்டி. இது வந்து கேஸ்ட் இன்ஜின் சொல்லுவாங்க. சிம்பிளா தான் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா போக 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 இந்த வண்டியில நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சு. கியர் பாக்ஸே மாத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த இடத்துல உடஞ்சிருந்தது. வந்தது என்னவோ ஜெனரல் சர்வீஸ் மாதிரி தான் வந்தது. ஆனா இப்போ ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சேஞ்ச் பண்ண மாத்தும் போது த்ரெட் லாக் பேஸ்ட் மாட்றீங்க. எதனால த்ரெட் லாக் பேஸ்ட் மாட்றீங்க? இது வந்து த்ரெட் லாக் பேஸ்ட் போட்டா இது வந்து சப்போஸ் லூஸ் ஆச்சுனா கூட ரன்னிங்ல வந்து கழண்டாம இருக்கும். வெளியில வராம இருக்கும். ஓகே ஓகே. அந்த ரப்பர் கிழிஞ்சது மாத்துறீங்களா? எந்த ரப்பர் மாத்துனீங்க? கிழிஞ்சுனா புது ரப்பர் போறது நல்லது. ஏன் அந்த ரப்பர் போறதுன்னா அந்த ஃபோர்க் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். ஃபோர்க் வந்து அந்த ஓப்பன் ஆகுதுனால சீக்கிரமா டஸ்ட் பட்டு சீக்கிரமா ஆயில் சீல் போயிடும். இந்த ஒரு கவர் போட்டிங்கன்னா போகாம இருக்கும். எல்லா வண்டியும் லேட் ஆகாது, எல்லா வண்டியுமே சீக்கிரமா ஆகாது. ஒரு சில வண்டிலாம் கொஞ்சம் லேட்டாக தான். ஒரு நார்மல் ஜெனரல் சர்வீஸ்னாக்கா ஒரு நாள் கொடுத்துரும். கொஞ்சம் மேஜர் ஒர்க்லாம் 2-3 நாள் டைம் ஆகும். பொதுவாக எல்லா டபுள் டிஸ்க் வண்டியிலுமே இந்த போல்ட் வந்து உடஞ்சிது. ஒவ்வொரு இது எடுக்கலன்னா இந்த கேலிபரே மாற்றி ஆகணும். இந்த கேலிபர் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய்க்கிட்ட வருது. வெறும் பேடை மட்டும் மாற்றக்கூடாது. இந்த ஓரிங் ஒரு க்ளீன் பண்ணி போடணும். இல்லைனாக்கா ஆயில் கரெக்டாக மாற்றணும். டிஸ்க் ஆயில் இதை மாற்றினாவே இந்த பிரச்சனை வராது. இல்லை பிரேக் படம் அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஓரிங் போயிடும். உங்களுக்கு கண்டினியூஸாக ஓட்டும் போது அந்த சொன்ன மாதிரி பிரேக் படல கால் வச்சுன்னு ஓட்டக்கூடாது வண்டியை. நம்ம செட்ல கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பான். அதனால இவங்க பேரு கொஞ்சம் தாவூத் பாஷா. நல்ல வேலைக்காரன் தான். ஆனால் ஃபோன் மட்டும் அதிகமாக பேசுவான். எப்போ கொடுக்கலாம் டெலிவரி? நாளைக்கு மார்னிங் கொடுத்துருவோம். நாளைக்கு சண்டே கடை இருக்குமா? நாளைக்கு ஆஃப் டே எங்க ஓனர் சொல்லு. எக்காரணத்துக்கு கூட சண்டே வேலைக்கு வர மாட்டேன். சண்டே ரெஸ்ட் டே. இவங்க வந்து என்னோட ஒய்ஃப். இவங்க நம்ம செட்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்பேர் பார்ட்ஸ் இன்சார்ஜா இருக்கிறாங்க. பிளஸ் வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டா போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு எல்லாரும் டீ போட்டு கொடுப்பாங்க. நல்லா பில்லிங் கரெக்டா போடுவாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. இவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராய் சேகர், புல்லட் கேரேஜ் வந்து நம்ம செட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பசங்க எல்லாம் பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. பயங்கரமா சரிங்களா, ஒவ்வொருத்தரும் சூப்பரா செஞ்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்க எப்படி வேலை செய்யறாங்கன்ட்டு. அவ்வளவு திறமான பசங்க, பயங்கரமான ஆளுங்க பசங்க. நம்ம பசங்க எல்லாம் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நம்ம செட்ல என்னென்ன ஒர்க் நடக்குது அப்படி பாத்துடலாம். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது. எல்லாம் உங்களாலதான் வந்தது சரிங்களா. வாங்க ஒரு வாட்டி பாத்துடலாம். என்ன கம்ப்ளைண்ட் கேட்கலாம்னு பார்த்தா போன் பேசிருக்கலாம். என்ன பண்றது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது. இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான், இதுக்கு மேல தாங்க முடியல சரிங்களா. இதெல்லாம் கேள்வி. ஆனா நல்லா பையன் தான். இப்பதான் ஏதாவது கஸ்டமர்கிட்ட பேசுனாலா ஃப்ரெண்டு பேசினான்னு தெரியல. சரி, இன்னும் என்னென்ன கம்ப்ளைண்ட் சரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் மட்கார்டு, பேக் மட்கார்டு, கேபிள், கிரிப் செட்லாம் மாத்தி இருக்கு. அப்புறம் இந்த செல்ஃபி கியர் மாத்தினியா? செல்ஃபி கியர் மாத்தி இருக்கு. எங்க கடை செல்ஃபி கியர் எப்படி கடை? இதுதான் செல்ஃபி கியர். இது சுத்தமா போயிடுச்சு இது. ஆனா இது விலை கொஞ்சம் ஜாஸ்தி சரிங்களா. இதுதான் இந்த கியர் செல்ஃபி கியர். இது மாத்திருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன மாத்திருக்கோம்? ஃபுல் சர்வீஸ் பண்ணிடுறோம் வண்டி இல்லையா? ஃபுல் சர்வீஸ் பண்ணிடுறோம். சரி ஓகே ஓகே. எப்போ டெலிவரி கொடுக்கலாம்? இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு 8 மணிக்கு கொடுத்தலாமா? ஓகே சூப்பர்ரா. ரெண்டாவது நம்ம இங்க முருகன் ஒரு டெக்னீஷியன் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டலன்னா நான் ஃபால்ட் இருக்கேன். ஆனா இது என்ன ஃபால்ட் இருக்குண்ணா? இல்லை எல்லாமே ஜெனரல் சர்வீஸ், செயின் ஸ்ப்ரைட் செட் எல்லாம் மாற்றணும். ரெண்டாவது வந்து இந்த பிரேக் ஜாம் உள்ள கம்பெனி. இப்போ என்ன பண்றீங்க இதுல நீங்க? இதுல வந்து இப்போ செயின் ஸ்ப்ரைட் மாட்டிட்டு. ஓ, செயின் ஸ்ப்ரைட் மாத்தும் போது த்ரெட் லாக் பேஸ்ட் மாட்றீங்க. எதனால த்ரெட் லாக் பேஸ்ட் மாட்றீங்க? இது வந்து த்ரெட் லாக் பேஸ்ட் போட்டா இது வந்து சப்போஸ் லூஸ் ஆச்சுனா கூட ரன்னிங்ல வந்து கழண்டாம இருக்கும். வெளியில வராம இருக்கும். ஓகே ஓகே. சவுண்டோட அப்படியே இருக்கும். கம்பல்சரி இது எல்லாமே போட்டே ஆகணும். ஓகே, நல்லது. இதே மாதிரி போறது நல்லதுதான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த போல்ட்டுக்கு வந்து இம்பாக்ட் ஜாஸ்தி ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கீர் போடும்போது ஒவ்வொரு இம்பாக்ட் ஜாஸ்தி ஆகும் போது ரன்னிங் லூஸ் ஆகும். அதுக்கோசம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டி இந்த போல்ட்டை கழட்டும் போது த்ரெட் லாகர் பேஸ்ட், இந்த மாதிரி பேஸ்ட் வரும். த்ரெட் லாகர் பேஸ்ட் இது நிறைய விற்குது. இது ஒரு பிராண்டு சரிங்களா. இதை போட்டு நம்ம நெட்ல போட்டிங்கன்னா ஒரு க்ளூ மாதிரி இடம். இந்த மாதிரி வந்து இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நெட்டை போட்டு டைட் பண்ணிட்டாக்கா அது ஃபுல் டைட் ஆகிடும். ரன்னிங் லூஸ் ஆகாது. அதே மாதிரி எல்லா போல்ட்டும் போடக்கூடாது. எந்தெந்த போல்ட்டு போடணுமோ அந்தந்த போல்ட்டு தான் போடணும். எல்லா போல்ட்டும் கழட்டினா அப்புறம் கழட்ட முடியாது உங்களால சரிங்களா. வேற என்ன கம்ப்ளைண்ட் ஆகுது? இதுல வந்து பிரேக்லாம் ஜாம் ஆகுதுன்னாங்க. எம்சி கிட்டே அது இது எல்லாமே மாற்றி சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து ஓரிங், டிஸ்க் பேடு அதெல்லாம் மாற்றணும். ரெண்டாவது கிளட்ச் கேபிள், எக்ஸ்டர்ட் கேபிள், அதுக்கப்புறம் வந்து பூட் ரப்பர் எல்லாம் ஃபுல் சர்வீஸ் பண்ணணும் வண்டியில. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டேர் ரப்பர்லாம் மாத்திரீங்களா? கரெக்டா ஸ்டேர் ரப்பர்லாம் மாத்தியாச்சு. ஓகே, இதான் இந்த ஸ்டேர் ரப்பர். இந்த ஸ்டேர் ரப்பர்லாம் கட்டாயிடும். இப்போ இதுல புதுசு மாத்திருக்கீங்களா ஸ்டேர் ரப்பர்? அதே மாதிரி இன்னர் ஸ்ப்ரைட் புதுசு இதுல சரிங்களா. நெட்டை டைட் பண்ணிட்டு இந்த லாக் பண்ணிடணும் மறக்காம இந்த நெட்டை சரிங்களா. இது ஃபுல் சர்வீஸ். இது 2 மீட்டர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. எப்போ டெலிவரி கொடுத்துலாண்ணா? ஈவினிங் கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா. இவரு நம்ம புதுசாக வந்து ஜாயின் பண்ணால் தான். இவரு நல்ல ஒரு டெக்னீஷியன் தான், கிஷோர்னு ஒரு பேர் சரிங்களா. இவர்கிட்ட கேட்கல. கிஷோர், இது என்னென்ன வண்டி, என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது? ஃபோர் காயில் மாற்றணும் வண்டியில். ஃபோர் காயில் மாற்றணும். அப்புறம் நம்ம ஜென்ரல் சர்வீஸ். சரி ஓகே. அந்த ரப்பர் கிழிஞ்சது மாற்றினீங்களா? மாற்றியாச்சு. எந்த ரப்பர் மாற்றினீங்க? 4 போட்டு அந்த பழைய ரப்பர் காட்டுங்க. இந்த மாதிரி பழைய ரப்பர் வந்து கிழிஞ்சிரும். இந்த மாதிரி கிழிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கிழிஞ்சிரும். புது ரப்பர் போகிறது நல்லது. ஏன் அந்த ரப்பர் போகிறதுனா அந்த ஃபோர்க் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும்
சரிங்களா. ஃபோர்க் வந்து அந்த ஓப்பன் ஆகுறதுனால சீக்கிரமாக டஸ்ட் பட்டு சீக்கிரமாக ஆயில் சீல் போயிடும். இந்த ஒரு கவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு போகாமல் இருக்கும். இது கம்பெனிக்கான கொடுக்குறது தான். இதை நம்ம செக் பண்ணி பார்த்து மாற்றணும். சின்ன சின்ன விஷயத்தை மாற்றிட்டு நல்லாயிருக்கும். சரி ஓகே. இது எப்போ டெலிவரி கொடுக்கலாம் அந்த வண்டியை? 3 மணிக்கு. 3 மணிக்கு கொடுத்துலாமா? சரி ஓகே சூப்பர். ஓகே நல்ல விஷயம். ராமு வாழ்க்கை வாழ முடியாது. சரி ஓகே. நான் வண்டி ஒரு 1.5 மாசமா வண்டி ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. இப்போதான் எடுத்து கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்த்துக்குள்ள கொடுத்துறேன். இல்லைன்னா இந்த வீக்கில் கொடுத்துறேன். இந்த வீக்கில் கொடுத்துருயா? ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜர் ஒர்க்கு. அதாவது இந்த வண்டி கொடுத்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஒரு மாதம் 1 மாதம் ஆயிடுச்சு. இதில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. சரிங்களா. அதெல்லாம் இந்த வாரத்துக்குள்ளே இந்த வண்டி முடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இந்த வண்டி எல்லா வண்டியும் லேட் ஆகாது, எல்லா வண்டியுமே சீக்கிரமாகாது. ஒரு சில வண்டிலாம் கொஞ்சம் லேட்டாக தான். ஒரு நார்மல் ஜென்ரல் சர்வீஸ்னாக்கா ஒரு நாளாக கொடுத்துருவோம். கொஞ்சம் மேஜர் இருக்குன்னா 2-3 நாள் டைம் ஆகும். இப்பயும் சொல்கிறேன், என்கிட்ட டைம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் நீட்டாக பண்ணிடுறேன். ஏன்னா ஒன்று என்கிட்ட இந்த டைம் ஃபாலோ மட்டும் பண்ண முடியல. நான் அதை என்கிட்ட திருத்திக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பசங்க எனக்கு 2-3 பேர் பசங்க எக்ஸ்ட்ரா வந்துக்கிறானுங்க. வீடியோ பார்த்து இந்த மாதிரி வந்துடுறேன். அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் நான் டெலிவரி கொடுக்குறேன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா. அதே மாதிரி இந்த வண்டி எப்போ முடியும்? இந்த வாரத்தை கொடுத்துடலாமா? இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த சரி ஓகே. இந்த வாரத்தை கொடுத்துடலாமா இல்லை அடுத்த கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் வீக்ல கொடுத்துடலாமா? சரி ஓகே ஓகே ஓகேடா சூப்பர்ரா. எதுவுமே இல்லை. நான் அந்த வண்டிக்கு வந்து பேட்டரி வேணும்னா இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு இந்த சைடு இருந்து ஃபுட்ரஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வாரத்துக்குள்ள வண்டியில கம்ப்ளீட்டா பண்ணி. சரி ஓகே ஓகே. சரி சீக்கிரமா முடிச்சு கொடு. சரியா. வண்டி கஷ்டப்பட்டு கேட்டுக்கிறாங்க. சீக்கிரம் முடிச்சு கொடு. நீங்களா எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் சீக்கிரமா டெலிவரி கொடுக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னால ஒரு ஆளை மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. சரிங்களா. உங்களெல்லாம் நம்பி தான் இவ்வளவு பேர் நான் சிட்ட வச்சுக்கிறேன். சரிங்களா. ஸ்பேர் நான் அரேஞ்ச் பண்றேன். ஸ்பேர் தான் கொஞ்சம் கொஞ்சமா டிமாண்ட் ஆகினா இருக்குது. ஒரு ஸ்பேர்லாம் கிடைக்க மாட்டுது. சரிங்களா. ஒரு வாட்டி நம்ம வெளியே போயிட்டு அரேஞ்ச் பண்ணி மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஸ்பேர் கிடையாது கஷ்டமா இருக்குது. நான் குழந்தை பார்த்து கொடுத்துறேன் உங்களுக்கு. சரியா ஓகே கரெக்ட் ஓகே. ஐயனார் நீ தான் இங்க வா. என்ன தேடுறாங்க? புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இந்த வண்டி என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது? என்ன மாத்த சொன்னவங்க? த்ராட்டில் பாடி. அப்புறம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் மண்டே சொல்லிடுறேன். அச்சோ பேசவே வராது. சரி உனக்கு பேச சரி விடுங்க. அவன் புதுசு நல்லா அவனுக்கு பேச வராது. நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன். என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்பிஎம் சரியாக நிற்கல, ஸ்லோ ஸ்பீட் சரியாக நிற்கல, வண்டி ரேஸ் ஆகி போகிறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து இந்த த்ராட்டில் படி நான் இப்போ புதுசாக மாற்றிருக்கிறேன். இது நல்ல போயிடுச்சு. இப்போ த்ராட்டில் மாற்றினா இது ஓகே ஆயிடுச்சு. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இந்த வண்டிக்கு. இது இந்த வாரம் இந்த இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்து டெலிவரி கொடுத்து இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க நாளைக்கு சண்டே இன்னைக்கு கொடுப்பா இல்லை மண்டே கொடுத்துருவேன் கண்டிப்பாக. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா மாடல். இது எலக்ட்ராலாம் 5 ஸ்பீடு வண்டி. இது வந்து எலக்ட்ரா 2008 மாடல் இந்த வண்டி. சரிங்களா. இது வந்து கேஸ்ட் இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி இது மாதிரி வண்டி வீடியோ படுத்து பார்த்தீங்களா. அந்த வீடியோ பார்த்தா இந்த வண்டி எடுத்து வந்து கொடுத்தாரு. கஸ்டமர் வரும்போது வந்து எனக்கு சிம்பிளாக தான் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் போக 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 இந்த வண்டியில் நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. கியர் பாக்ஸே மாற்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பாருங்க கியர் பாக்ஸுங்களா. இந்த கியர் பாக்ஸே மாற்ற அளவுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. இந்த வண்டியில் இந்த இடத்துல உடஞ்சிருந்தது. 4 லெக்கு மாற்றிருக்கிறேன், ஃப்ரண்ட்டு மக்காடு மாற்றிருக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட்டாக வந்தது என்னவோ ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி தான் வந்தது. ஆனால் இப்போ ஃபுல்லாக ரீஸ்டார் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி பண்ணிட்டா நல்லா பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளை போஸ்ட் பண்ணாரு. சரி அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், கொஞ்சம் நீட்டாக பண்ணி என்ன ஆயிடுச்சு. இது வண்டி கொடுத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி தான் இருக்கிறாரு. நான் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி தான் இருக்கிறேன். தெரியுது எனக்கு. இருந்தாலும் நான் சீக்கிரம் பார்த்து கொடுத்துறேன் நான். சரிங்களா. இதை ஃபுல் ரீஸ்டார் பண்ணேன். அதேமாதிரி இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பஃபிங் பண்ணி க்ரோம் பண்ணியிருக்கிறேன். அதை எந்த அளவுக்கு நீங்கள் தொடச்சி கிடைச்சி பக்கா வச்சிருங்களோ அந்த வண்டி வந்து நீட்டாக பார்க்குது உங்களுக்கு. சரிங்களா. ஃபுல்லாக சபிலா இது என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது? சர்வீஸ் பண்ணணும், ஃபுல் சர்வீஸ் பண்ணோம். சாகாஸ் பெயிலாம் க்ளீன் பண்ண சாகாஸ் பெயிலாம் மாற்றி வச்சா எல்லாத்தையும் மாற்றலாம். சரி ஓகே மாற்றிட்டு. சரி இது அந்த டிஸ்க்கு ஜாம் ஆயிருந்தா? இது என்ன போல்டு கட் ஆயிருந்ததா? ஓகே. இதோ பார்த்தீங்களா இந்த எல்லா வண்டியுமே இந்த வண்டியும் இல்லை இமாலயம் இல்லை பொதுவாக எல்லா டபுள் டிஸ்க் வண்டியிலுமே இந்த போல்டு வந்து உடஞ்சிருது. இந்த போல்டு வந்து உடஞ்சிருது. அதனால நாங்கள் ஒரு வாட்டி லேத்தில் கொடுத்து இந்த போல்டு எடுத்து ஏர்லாக் எடுக்கிற போல்டு ஒவ்வொரு இது எடுக்கலன்னா இந்த கேலிபரே மாற்றி ஆகணும். இந்த கேலிபரே பார்த்தீங்கன்னா 4 ரூபாய்க்கிட்ட வருது. அதனால் இந்த போல்டு மட்டும் இது ஒரு கம்ப்ளைண்ட். இதில் அதே மாதிரி இது வேறு என்ன கம்ப்ளைண்ட்? இதில் ரியர் டிஸ்க் அதுங்களா இப்படி வரும். இந்த போல்டு இந்த போல்டு தான் ஒரு வாட்டி ஜாம் அடிச்சுன்னா நம்ம எடுத்து கஷ்டமாக அதான் இது பண்ணியிருக்கேன். இதில் ஓரிங்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி ஓரிங்லாம் மாற்றும். அதில் உள்ள ஓரிங்கு இந்த பிஸ்டன்லாம் இந்த மாதிரி ஸ்கோட்டிங் மார்க் ஆகிடும். பிஸ்டன் மாதிரி செட்டாக மாற்றணும். இல்லைனா 2 ஓரிங்கு இந்த பிஸ்டன் வரும். இது எதெல்லாம் இந்த இஷ்யூ வருதுனாக்கா உங்களுக்கு 4 கணக்காயிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து டிஸ்க் பேடை மாற்றினா வெறும் பேடை மட்டும் மாற்றக்கூடாது. இந்த ஓரிங் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போடணும். இல்லைனாக்கா ஆயில் கரெக்டாக மாற்றணும் டிஸ்க் ஆயில். இதை மாற்றினாவே இந்த பிரச்சனை வராது. இல்லை பிரேக் படம் அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஓரிங் போய்டும் உங்களுக்கு. இது கண்டினியூஸாக ஓட்டும் போது அந்த சொன்ன மாதிரி பிரேக் படல கால் வச்சுன்னா ஓட்டக்கூடாது வண்டியை. நீங்கள் எந்த அளவுக்கு காலை நீங்கள் எடுத்துகிட்டு ஓட்டிங்களா பிரச்சனை இல்லை. நீங்கள் கால் வச்சுட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த பிரேக் படை சூடாகி சீக்கிரமாக போய்டும். கடைசியாக தாவூத்துன்னு ஒரு பையன் இருக்கிறான். இவனும் செம்ம டேலண்டான பையன் தான். என்ன அவனு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசினே இருப்பான். கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பான்.
நம்ம செட்ல கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பான், அதனால இவங்க பேரு கொஞ்சம் தாவூத் பாஷா. வெக்கமா வருதே. சரிங்களா, நல்ல வேலைக்காரன் தான், ஆனா போன் மட்டும் அதிகமா பேசுவான். சரிப்பா சொல்றேன் தாவூத், என்னென்ன கம்ப்ளைண்ட் இதெல்லாம் கொடுத்தேன், எப்போ கொடுத்தவன்ட்ட, எப்போ முடியும், என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்ட்ட? வண்டி நேற்று கொடுத்தாங்க. சரி ஆயில் சேஞ்ச் சர்வீஸ், கிளச்சு பிளேட் மாற்றணும். கிளச் பிளேட் எங்க இருக்குது? கிளச் பிளேட் எப்படி கிளச் பிளேட் போச்சு சொல்ற? என்ன வேலையா செய்ய போறோம்? ஆயில் ட்ரை பண்ணேன். ஆயில் தொட்டு காட்டு. ஆயில் இங்கே பாருங்க. ஆயில் கஸ்டமர் வந்து செகண்ட் கியர்லயே மூவ் பண்ணுவார் போல, அதனால ஆயில் வந்து இதாகிட்டு இருக்குது. கிளச் பிளேட்டும் போயிட்டு இருக்குது. சரி ஓகே. பழைய கிளச் பிளேட் எங்க? இதான் இப்பதான் அவுக்க போறியா? சரி ஓகே ஓகே ஓகே. அவுத்துட்டு கிளச் அசம்பிளி மாத்திடணும். சரி ஓகே. எப்போ கொடுக்கலாம் டெலிவரி? வண்டி நாளைக்கு மார்னிங் கொடுத்துடலாம். நாளைக்கு சண்டே கடை இருக்குமா? நாளைக்கு ஆஃப் டே எங்க ஓனர். சொல்லு, நாளைக்கு சண்டே கடை இருக்குமாடா? நாளைக்கு சண்டே, நாளைக்கு கடை இருக்காது, மண்டே கொடுத்துடலாம். சண்டே மட்டும் வந்து வேலை பார்ப்பேடா? வாய்ப்பே இல்லைல்ல, எக்காரணத்துக்கு கூட சண்டே வேலைக்கு வர மாட்டேன். சண்டே ரெஸ்ட் டே. காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். வாரத்துல 7 நாள் இருக்குது, ஒரு நாள் ஆச்சு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா நீங்க வாரத்திலேயே 6 நாள் ரெஸ்ட் தான் தின்னுறீங்களேங்க, என்ன பண்ணலாம் அதுக்கு? சரி ஓகே, இதெல்லாம் பண்ணுதான் விளையாட்டுக்கு தான். சரி எப்போ டெலிவரி கொடுத்துடலாம்? மண்டே கொடுத்துடலாமா? சரி ஓகே, நீட்டா பண்ணி கொடுத்துருங்க. சரியா? அதே மாதிரி நாங்க வந்து கொஞ்சம் ட்ரிப்புக்கு போற ஆளுங்க. நாங்க ட்ரிப்புக்கு எப்படின்னாக்கா, நாங்க மெயின் ப்ரெஷர் அதிகமா ஒர்க் பண்ணி மெயின் ப்ரெஷர் ஜாஸ்தியாயிடும். ஏன்னா நாங்க வந்து சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி தரோம், எங்களால் வண்டி ஓட்ட முடியல. அந்த ஒரு காரணத்துக்கோசம் நாங்கள் இயர்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி ட்ரிப்பு போவோம். எங்கள் கேங்கை காட்டுறேன் பாருங்க எப்படின்ட்டு. கோவாவுக்கு போனது இது 2023. அதுதான் மசனகுடி போனோம். அப்புறம் ஏலகிரி இது ஒரு ட்ரிப்பு போனோம். வயநாடும் போனோம். நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ப்ராப்பராக வெறும் ராயல் ஃபீல்டு மட்டும் தான், வேறு எந்த வண்டியும் கிடையாது. அதெல்லாம் நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு மைண்ட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால இயர்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனாக்கா கொஞ்சம் நாங்கள் ரிலீஸ் ஆகிறோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இவ்வளோ வண்டி சர்வீஸ் பண்ணுறோம்னா அதுக்கு முக்கியமாக எங்களுக்கு ஸ்பேர் பாஸ் தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேர் பாஸ் வந்து நானே கொஞ்சம் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு நானும் என் கேரேஜில் தனியாக ஒரு இடத்த ஒதுக்கிடுவேன். அதுக்கு தனியாக ஒரு ஆளை போட்டுருவேன். அவங்க வேறு யாரும் இல்லை, என் ஒய்ஃபு தான் அவங்க. சரிங்களா? வாங்க காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஸ்பேர் பாஸ். சின்ன ரூம். சரிங்களா? ரொம்பலாம் கிடையாது, சின்ன ரூம் தான். எல்லாமே ஸ்பேர் பாஸ்லாம் வச்சிருப்பாலாம். எல்லாம் பார்ட்ஸ் போட்டு ரெகுலராக நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். சரி இப்போ சொல்லுங்கள் ஜி, ஒன்றாவது ஸ்பேர் பாஸ்லாம் ஆர்டர் பண்ண வர வச்சாச்சு? எல்லா பொருளும் வந்துச்சா? வந்தாச்சு. எதனா ஸ்பேர் ஆர்டர் பண்ண வந்துக்குதா? இன்னும் வரல. ஆமா, 1 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரி, ஏதோ ஸ்பேர் பாஸ்லாம் வண்டி நிற்குதா இப்போதைக்குண்ணா? ஆமா, ஒரு வண்டி நிற்கிது. ஒரு வண்டி நிற்குதா? சரி, எப்போ வச்சிடலாம் அதை? அது ஒரு 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு உன் சைட்லேருந்து ஸ்பேர் பாஸ் மட்டும் டிலே பண்ணாத. ஏன்னா மெக்கானிக் ரெடி பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாகிறாங்க. ஸ்பேர் பாஸில் வந்து எது ஸ்பேர் இல்லையோ அதை ஆர்டர் பண்ணி வர வச்சது உங்கள் பொறுப்பு. சரியா? சீக்கிரமாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, இவங்க வந்து என்னோட ஒய்ஃப். இவங்க சரிங்களா? இவங்க பேர் வந்து மஞ்சுளா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேர் பாஸ் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. ஸ்பேர் பாஸ் இன்சார்ஜ் ப்ளஸ் வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டாக போடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எல்லாரும் டீ போட்டு கொடுப்பாங்க. நல்லா நாங்கள் வெளியில் டீ குடிக்கிறது போயிட்டு இங்கே டீ சூப்பராக போட்டு தருவாங்க. ரெண்டாவது அட்டெண்டன்ஸு, பசங்களை வரது டைமிங்கு எல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. பில்லிங் கரெக்டாக போடுவாங்க. ஸ்பேர் பாஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. இவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? வேற யாரும் இப்படி பண்ணாங்களே தெரியாது, இவங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி வந்து. போனோட என்கிட்ட கேட்டீங்க, என்ன ஒரு கிரீன்ல தொங்குது என்னதுன்னா, சரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகணும்ல. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு எங்களை கேட்குறீங்களோ நாங்களும் அந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும். அதனால புதுசா வந்து என்ன பண்ண ஜாப் கார்டு மாதிரி போட்டுருவேன். ஜாப் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களா, இப்போ வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னாக்கா அவங்களோட பேரு, ஃபோன் நம்பரு, என்ன வண்டி, என்ன கிலோமீட்டரு, என்ன மாடலு, என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றத தலையாடிடுறேன். அதுக்கப்புறம் எதனா ஒன்று மறந்துட்டு வச்சுங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ஃபால்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். இதை நான் வந்து இவர் டெக்னீஷியன்கிட்ட கொடுத்துட்டேன்னா இவர் இதை நீட்டாக பார்த்து படிச்சுட்டு நீட்டாக வேலை பார்த்து எதனா ஸ்பேர் மாற்றணும்னா இங்கே பின்னாடி வச்சு இங்கே எல்லாத்தையும் மாற்றிப்பாரு, ஒவ்வொன்றா மாற்றிப்பாரு. ஸ்பேரில் என்ட்ரி பண்ணி கொடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமருக்கும் மாற்றாத ஒரு பொருளும் போயிடாது, மாற்றிட்டுன்னு ஒரு பொருளும் போகாது. ஒரு கரெக்டாக இருக்கும். அதுவே நாங்களும் ஒரு விஷயத்தில் ஒரு டாக்டர் மாதிரி தான். புல்லட் டாக்டர் சொல்ல மாதிரி, புல்லட் டாக்டர். சரிங்களா? இது எதுக்குனாக்கா, நம்ம ஒரு சிலனா ஹாஸ்பிட்டலாக போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வண்டிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால ஒரு பிரச்சனைக்கு கார்டை போட்டு உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருவேன். ஒரு கரெக்டாக இருக்கும். அதுவே ஏன்னா ஒரு மெக்கானிக்ஸில் ஒரு குத்து மதிப்பாக எழுதுவாங்க, அது மாற்றிட்டேன் இது மாற்றிட்டேன் அப்படின்னு. ஆனால் நம்மள்ட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதுவும் இருந்தாலும் என்ன பொருள் மாற்றணும் அதை பில்லை போட்டு போயிட்டு இருக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? இது எக்ஸ்ட்ராவாக மாற்ற மாட்டோம், மாற்றிருந்தா எழுதாமல் விட மாட்டோம். சரிங்களா? கரெக்டாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதுதான் புதுசாக ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணிடுறேன். அது எல்லாருக்குமே ஒரு தனி கொடுத்துருக்கு, தனியாக கொடுத்துருக்குறேன்.